ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு ரோஸ் பிளான்ட் வந்து புதுசாக வந்து கார்டன்லேருந்து வாங்குறோம். வாங்கி அதை எந்த மாதிரி கேர் பண்ணணும், அதுக்கு என்னென்ன லிக்விட் ஃபெர்டிலைசர், ஏன்னா இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் லிக்விட் ஃபெர்டிலைசரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ் பிளான்ட் வந்து கார்டன்லேருந்து வாங்கிட்டு வந்த உடனே அதை நடுறதுக்கான மண் கலவை, அதை எப்படி ரெடி பண்ணணும், எந்தெந்த மண்ணை சேர்த்து அந்த ஃபர்ஸ்ட் ரோஸ் பிளான்ட் வந்து வைக்கணும். ஏன்னா அந்த மண் கலவையில் தான் அதோட க்ரோத்துமே அதுலேயுமே இருக்குது. நம்ம கொடுக்குற ஃபெர்டிலைசர் வரும், இதெல்லாம் தவிர்த்து நம்ம எந்த மண்ணில் எந்த மாதிரி ரெடி பண்ணி ஆரம்பத்திலே வைக்கிறோமோ அதை பொறுத்துமே ரோஸ் பிளான்ட்டோட க்ரோத் வந்து மாறும். அதுக்கு வந்து டீட்டெயிலாக நம்ம எப்படி நடணும், அதை வந்து எந்த மாதிரி ரெடி பண்ணணுன்ட்டு ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருக்கோம். அதில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக அதை போய் பாருங்கள். அப்படி அதையும் பார்த்து அதில் ஏதாவது ஒரு சில டவுட் இருந்தால் கண்டிப்பாக இதில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாம் அதுக்கு தனியாகவே செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாங்க பார்த்தீங்கன்னா எல்லா செடியுமே பூ வந்து நிறையாவே இருக்கும், மொக்குமே நிறையா இருக்கும். இதேமாரி கண்டிப்பாக ஒரு நாம் கொடுக்குற லிக்விட் ஃபெர்டிலைசர், நாம் இப்போ ரெடி பண்ணி சொல்கிற லிக்விட் ஃபெர்டிலைசர் வந்து தொடர்ந்து வந்து ஒரு மாதம், அதிகபட்சம் ஒரு 1.5 மாதம் வரைக்குமே கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இதே க்ரோத்தை வந்து நீங்களுமே எடுத்துடலாம். நீங்கள் வீட்டில் வச்சு யூஸ் பண்ணுற அதாவது வளர்க்குற ரோஸ் பிளான்ட்லையுமே எடுக்கலாம். ஓகேங்களா? இவங்க வந்து கண்டிப்பாக நம்ம சொல்கிற லிக்விட் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணி தான் இந்த க்ரோத்தை கொண்டு வந்திருப்பான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. இவங்க வந்து கமர்ஷியலாக பண்ண பார்த்து, யாருமே வந்து கமர்ஷியலாக பண்ண பார்த்து ஆர்கானிக்கை வந்து சூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஆர்கானிக்கோட க்ரோத் வந்து கொஞ்சம் லேட்டாக இருக்கும். கெமிக்கல் க்ரோத்தோட ஆர்கானிக் க்ரோத் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் இருக்கும். அதனால் மேக்ஸிமம் வந்து கமர்ஷியலாக பண்ணுறவங்க கண்டிப்பாக ஆர்கானிக் யூஸ் பண்ண மாட்டாங்க. இதுக்கு வந்து டிஏபி யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நல்லா துளிர் எடுக்கிறதுக்குமே, பூ பெருசாக வர வைக்கிறது. இந்த டிஏபி கார்டனில் தான் யூஸ் பண்ணுவாங்களா, நம்ம யூஸ் பண்ண முடியாதான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. கண்டிப்பாக டிஏபி யூஸ் பண்ணிங்கன்னா கார்டனில் எந்த அளவுக்கு க்ரோத் வருதோ சேம் க்ரோத்து நீங்கள் வீட்டில் வச்சுருக்க பிளான்ட்லேயுமே கொண்டு வரலாம். ஆனால் அது ரேஷியோ அளவு வந்து ரொம்ப முக்கியம். அதிகமாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக ரோஸ் செடி வந்து சாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் இல்லை கெமிக்கல் பக்கம் போகிறீங்கன்னா நீங்கள் டிஏபி சூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து ரேஷியோ வந்து நான் அடுத்த வீடியோவில் கம்பேரிஷன் வீடியோவில் வந்து காட்டுறேன் உங்களுக்கு எந்தெந்த செடிக்கு எவ்வளோ போடணுன்ட்டு. இப்போ வந்து இந்த 8 லிக்விட் ஃபெர்டிலைசரை பற்றி பார்த்துருவோம். இந்த 8மே பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஏபி கொடுத்தா எந்த அளவுக்கு க்ரோத் வருதோ அதை விட நல்லாவே க்ரோத் வரும். ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அந்த அரிசி கழுவுன தண்ணி, அதாவது சாதம் அரிசி வந்து கழுவுன தண்ணியை வந்து எடுத்து ஊற்றலாம். அது வந்து நம்ம ஃபெர்டிலைசர் கணக்கிலே வராது. அதை நம்ம வந்து டைவர்ஷன் கூட பண்ண தேவையில்ல. அந்த அளவுக்கு நம்ம மேக்ஸிமம் அப்படியே எடுத்து ஊற்றிடலாம். ஓகேங்களா? அதுக்கிட்ட வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக அதை ஊற்றிடலாம். அதுலேயுமே செடியோட க்ரோத் நல்லா வரும். நான் இதனால் அதை சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, அது ரெடி பண்ணுறதுக்கு அவ்வளோ பெரிய விஷயம் தேவையில்லை. அது வந்து வேஸ்ட்டாக நம்ம வந்து கீழே ஊற்றுறது செடிக்கு ஊற்றிடலாம் தண்ணிக்கு பதிலாக. நீங்கள் வந்து தண்ணியை ஊற்ற தேவையில்லை, அந்த மாதிரி லிக்விடாக ஊற்றிட்டு வர பார்த்து நல்லாவே செடியோட க்ரோத் நல்லா இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த 8ல் இதை ஒன்று மட்டும் விட்டுருங்க. இது மேக்ஸிமம் வந்து எல்லார் வீட்லேயுமே இருக்குது. நான் சொல்ல போகிற மற்ற ஒரு 7 ஃபெர்டிலைசருமே எல்லார் வீட்லேயும் இருக்குது தான். அதுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஒரு நாள் 2 நாள் வெயிட் பண்ணி அதை ரெடி பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ரெடி பண்ணுறதுக்கு வந்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் தான் ஆகும். அது வந்து அதை ஃபர்மெண்ட் ஆகணும். அதோட எசன்ஸ்லாம் உள்ளே இறங்கிறதுக்கான ஒரு டைம் பீரியட் கொடுக்கணும். ஒரு 2லேருந்து அதிகபட்சம் ஒரு 5 நாள் வரைக்குமே கொடுக்கணும். ஒரு ஃபெர்டிலைசரை பொறுத்து மாறும். கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து கார்டனில் இருக்கிற மாதிரி நீங்கள் வைக்கிற செடியிலையுமே இது இந்த மாதிரி க்ரோத் பார்க்கலாம். இது வந்து நான் வீட்டில் வளர்க்குறது வீடியோ வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்க நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம கார்டனில் இருக்கிற செடியில் ஒன்றுமே அந்த அளவுக்கு பெருசாகவே டிஃப்ரெண்ட் தெரியாது. நீங்கள் அந்த கார்டனில் பார்க்குறது எதுக்குமே இதுவுமே அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஓகேங்களா? கலருமே ரவை கூட ஷேடாக இருக்காது. மேக்ஸிமம் வந்து நீங்கள் என்னதான் ஃபெர்டிலைசர் உரம் கொடுத்தாலுமே பூ பூக்குதுன்னா அதை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. ஓகேங்களா? கட் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் அடுத்த க்ரோத் வந்து செடியோட க்ரோத்துமே நல்லாயிருக்கும். அடுத்து புது துளிர் எடுத்து பூ பூக்கவும் அதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ என்னென்ன ஃபெர்டிலைசர்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த எலுமிச்சப்பழத்தோல், அந்த தண்ணி ஊற வச்ச தண்ணி தெரியும் நினைக்கிறேன். இது நான் சொல்கிறது வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம சேனலில் வீடியோ இருக்கும். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் போய் செக் பண்ணிங்க. எலுமிச்சம்பழத்தோல் வந்து வேஸ்ட்டாக நம்ம ஜூஸோ, அதாவது அந்த எலுமிச்சம்பழத்தை யூஸ் பண்ணிவிட்டு அந்த தோலை தூக்கி போடுவோம் இல்லைங்களா, அதை தூக்கி போடாமல் ஒரு பாத்திரத்துலையோ ஒரு டப்பாவிலையோ போட்டு ஊற வச்சுட்டு அதை ஒரு 2 நாள் விட்டு அதை வந்து செடிக்கு வந்து டைவர்ஷன் பண்ணி கொடுக்கலாம். எலுமிச்சம்பழத்தோலில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அசிட்டிங் தன்மை இருக்கும். ஓகேங்களா? அது மண்ணோட அசிட்டிக் லெவலை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு பூவோட சைஸ் வந்து நல்லா பெருசாக இருக்கும், கலரும் நல்லா டார்க்காக இந்த மாதிரி வரும். அதனால் கண்டிப்பாக வந்து ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆச்சு அதை கொடுக்கலாம். ஒன்றும் பெருசாக டிஃப்ரெண்ட் வராது. அது வந்து 1:4 ரேஷியோவில் ஊற்றலாம். அதாவது செடியோட
சைஸை பொறுத்து. சின்ன செடியாக இருந்தால் கொஞ்சம் வந்து சேர்த்து ஊற்றிக்கலாம், அதாவது தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். பெரிய செடியாக இருந்தால் நார்மலாக 1:4 இல்லை 1:5 இது 2 லிக்விடில் ஏதாவது ஒன்று சேர்த்து ஊற்றிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தோல் கரைசல். இது மேக்ஸிமம் எல்லாரும் நான் சொன்ன 2 ஃபெர்டிலைசருமே எல்லாரும் ட்ரை பண்ணியிருப்பீங்க. அதை ட்ரை பண்ணாதவங்களுக்கு அதை ரிசல்ட்டுமே, அதாவது சேர்த்து அதை ட்ரை பண்ணி எந்த அளவுக்கு ரிசல்ட் வரும்னு அதையுமே அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வாழைப்பழ கரைசலும் வந்து இந்த எலுமிச்சம்பழத்தோல் கரைசலுக்கு ஈக்குவலாக இருக்கும், நல்ல ஒரு ரிசல்ட் தரும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே இந்த வேஸ்ட்டாக எதையுமே வந்து காசு கொடுத்து வாங்க தேவை, வேஸ்ட்டாக வந்து நம்ம தூக்கி போகிற பொருளை வச்சே ரெடி பண்ணுறது தான். அந்த வாழைப்பழ கரைசல் வந்து வீக்லி ஒன்ஸ் அதுவுமே கொடுக்கலாம். எல்லாத்தையும் பற்றி நான் வந்து ஒரு ஓவரெல்லாம் வந்து சொல்லிட்டு போயிடுறேன். இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர், அதாவது பெஸ்ட்டாக இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் இருக்குன்ட்டு இதுக்கான டீட்டெயிலான வீடியோ வந்து சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட ரிசல்ட் வீடியோவே அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு அதை போய் பார்த்தா உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? அதை எப்படி யூஸ் பண்ணணும், எந்த ரேஷியோவில் யூஸ் பண்ணணும், எத்தனை நாள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலான்றது ஒரு கிளியர் கட்டாக நான் சொல்லியிருப்பேன் அதில். ஓகேங்களா? அடுத்த லிக்விட் பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயத்தூள் கரைசல், அதாவது வெங்காயத்தூளை வந்து ஊற வச்சு கொடுக்குறது. ஓகேங்களா? அதுவுமே வந்து ரோஸ் செடிக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரோத் இருக்கும். ரோஸ் செடிக்கு இல்லை, நான் சொல்கிறது எல்லாமே வந்து எல்லா செடிக்குமே கொடுக்கலாம். நீங்கள் ரோஸ் செடி கொடுக்க பார்த்தா இன்னும் கொஞ்சம் க்ரோத் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும் மற்ற செடியோட கம்பேர் பண்ண பார்த்து. நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்டு எல்லா செடியோட க்ரோத்துமே நான் வந்து இந்த ஒரு லிக்விடு, அவர் வந்து ஒரு சில ஆர்கானிக் உரம், இது மட்டுமே கொடுத்து வந்த க்ரோத் இது ஃபுல்லாகவே. இந்த வீடியோ இதுக்கப்புறமே அந்த ரிசல்ட் வீடியோ தான் வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு பார்க்க தெரியும். இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரோத்து நான் இதை வச்சு மட்டுமே கொண்டு தான் வரும். ஓகேங்களா? வீடியோ வந்து கண்டினியூவாக பார்க்கணும், கண்டிப்பாக தெரியும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு லிக்விடுன்னா மீனம். நான் எல்லா வீடியோவும் சொல்கிறது தான். அதை வந்து இந்த ஒரு வீடியோவில் சொல்ல முடியாது, அதை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி ரெடி பண்ணணுன்றது அதுக்குமே தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு ஒவ்வொன்றா சர்ச் பண்ணி பார்த்துருங்க. ஓகேங்களா? மீன் அமிலம். அதுக்கடுத்தது கடுகு கரைசல். மீன் அமிலத்துக்கும் டிஏபிக்கும், அதாவது டிஏபிக்கு ஆல்ட்ரேஷனாக பார்த்தீங்கன்னா 2 ஃபெர்டிலைசர் நம்ம வந்து நம்மளோட லிஸ்ட்டில் வச்சுருக்கோம். ஒன்று பார்த்தீங்கன்னா மீன் அமிலம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த கடுகு கரைசல். இது ரெண்டுமே பெஸ்ட்டு லிக்விடாக வந்து இந்த டிஏபிக்கு ஆப்போசிட்டாக, அதாவது டிஏபி என்ன ரிசல்ட் தருமோ அதே சேம் ரிசல்ட்டு அதோட பெஸ்ட்டாகவே தரும் இந்த 2 லிக்விடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து ரிசல்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தேமூர் கரைசல். இந்த ஒரு வீடியோ தான் நம்ம சேனலில் இப்போதைக்கு இல்லை, கண்டிப்பாக அடுத்தது இந்த வீடியோவை அப்லோட் பண்ணிவிடுவோம். எந்தெந்த ரேஷியோவில் ரெடி பண்ணணும், எப்படி அதை யூஸ் பண்ணோம் அப்படின்றத பற்றி. ஆல்ரெடி அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம், ஆனால் அதை வீடியோவை நம்ம எடுக்கலை. கண்டிப்பாக அந்த வீடியோ வந்துடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு வந்து ரோஸ் செடிக்குன்னு இருக்கிற எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கிட்ட ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர்னு பார்த்தீங்கன்னா டீத்தூள். ஓகேங்களா? இது வந்து நம்ம பவுடர் ஃபார்மெட்லேயுமே கொடுக்கலாம், இல்லை லிக்விடாக நம்ம கரைச்சி வச்சு கொடுக்கலாம். இது நல்ல ஒரு ரிசல்ட் வரும். அதாவது செடி வந்து துளிர் வந்தாலும் வராத செடிக்கும் துளிர் வரும். அப்படி சப்போஸ் துளிர் வருது, இலை வந்து ஒரு மாதிரி கலர் சரியாக வரல, லைட் க்ரீனாக வருது, ஃபுல் க்ரீனாகவும் வரல, அதேமாதிரி துளிர் வந்து ஃபுல்லாக வந்து இந்த சிகப்பு கலரில், அதாவது துளிர் எடுக்க பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரோஸ் பிளான்ட் வந்து இந்த சிகப்பு கலர் மாதிரி தான் வரும். அந்த மாதிரி கலர் வந்து ஷேடாக வருது, மொட்டுமே வந்து சின்ன சின்னதாக வருது, பெருசாக வரல. பூவுமே அதே மாதிரி நல்ல கலரில், அந்த ரோஸ் செடி நம்ம எப்படி கார்டன்லேருந்து வாங்கிட்டு வந்தோமோ அந்த அப்போ பூத்த பூவோட கலர் இல்லாமல் இப்போ வந்து அப்படியே டார்க் இல்லாமல் மங்கி போன மாதிரி இருக்குது. இது எல்லா பிரச்சனைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த டீத்தூள் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் தரும். நீங்கள் இதை பவுடர் ஃபார்மெட்டாகவும் யூஸ் பண்ணலாம், தண்ணியில் கரைச்ச லிக்விடாகவும் யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணாலுமே அதோட ரிசல்ட்டுன்றது மாறாது. அதை எப்படி யூஸ் பண்ணுறோம், அதை யூஸ் பண்ணி அதுக்காக வந்ததுக்கான ரிசல்ட்டு இந்த வீடியோவுமே நம்ம சேனலில் இருக்குது, போய் அதையுமே செக் பண்ணி பாருங்கள். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ரோஸ் பிளான்ட்டுக்குன்னே இருக்கிற ஒரு லிக்விடுன்னு வச்சிங்களேன். லிக்விடு பவுடர் ஃபார்மெட் இது ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு செடி வந்து இந்த அளவு க்ரோத் வந்து நல்லா டார்க்காக, அந்த வர துளிரே வந்து டார்க்காக வரும். உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும் அந்த க்ரோத்து துளிர் எப்படி வந்திருக்கு. இதுக்கு அடுத்தது ஒரு துளிர் இருக்கும். ஓகேங்களா? அந்த செடியெலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் இதை விட நல்லா டார்க்காகவே இருக்கும். வரது எல்லாமே இந்த மாதிரி பட்டிங்கோடவே வரும். அதாவது ஒரு துளிர் கூட அந்த கிளையாக ஓடாது, நல்லா வந்து துளிர் எடுத்து பூ வச்சுக்கிட்டே தான் இருக்கும். பூ வைக்கிறது வந்து பெருசாக வைக்கும், அந்த செடியை பொறுத்து, அதோட வெரைட்டியை பொறுத்து பூ அதிகமாகவும் பெருசாகவும் வைக்க ஆரம்பிக்கும். இருக்குதுங்களா? கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி நர்சரியில் கூட பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம் தான் வச்சிங்களேன். அதோட நம்ம கேர் பண்ணி நம்ம கொடுக்குற ஃபெர்டிலைசர் ப்ளஸ் வந்து உரம் கேர் இதை வச்சு வர்றது வந்து நல்லாவே க்ரோத் இருக்கும். அதை எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறோன்றத பொறுத்து தான் இருக்குது. கண்டிப்பாக நான் இப்போ சொன்ன ஒரு 8 லிக்விட் சொல்லியிருக்கேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதோட ரிசல்ட் எப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.